ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பண்ண போற பாரம்பரிய உணவு மோர்களி இல்லைன்னா மோர் கூழுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே கூட தஞ்சாவூர் திருச்சி பெல்ட் அந்த ஏரியால பிரபலமா இருக்கிற ஒரு சிற்றுண்டி வகை தான். அது ஒரு 2 நாள் 3 நாள் எங்கேயாவது வெளியூர் போனோம் இல்லைன்னா கல்யாணத்துல ஹோட்டல்ல கண்டினியூஸா சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்தவொடனே இந்த டிஃபனை ஒரு சேஞ்சுக்காக இந்த ட்ரெடிஷனல் ரெசிபியை செய்வாங்க. இதை லேசா மைல்டா புளிப்புள்ள ஒரு மோர் வச்சு பண்ணுவாங்க இந்த டிஃபன் அரிசி மாவுல. இதோட இன்னொரு பேர் கூட அந்த காலத்துல எங்க பாட்டி எல்லாம் இது பேரு அமிர்த பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியோட பேரு எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி கண்டினியூஸா வெளியே சாப்பிட்டோம் இல்ல கல்யாண வீடுகள்ல சாப்பிட்டோம்னா வந்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிடுவாங்க. இந்த ஒரு நார்மல் இதுக்கு வர்றதுக்காக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபிய. இது அரிசி மாவுல பண்ணுவாங்க. நான் அரிசி மாவுக்கு பதிலா மல்டி மில்லட் ஃபிளார் ஊர் சந்தையோட மல்டி மில்லட் மாவு எடுத்திருக்கேன். நான் எல்லாம் கலந்த மாவு. இது இந்த பாத்திரத்துல நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த மாவு அதே அளவுக்கு லேசா சிறு புளிப்பு உள்ள கெட்டியான தயிர் இல்லை, இது ஆக்சுவலா மோர். ரொம்ப கெட்டியா இருக்க வேண்டாம். அதை போட்டு இதுக்கு முதல்ல தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். மோரோட சேர்ந்து கரைஞ்சிரும். ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது, ஒரு மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அது எவ்வளவு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு கெட்டியான மோர் இல்லைன்னா தயிர் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாவு வேகிறதுக்கான தண்ணியோ அல்லது மோரோ அதுல இருக்கணும். அப்பதான் அது வேகும். அது இதுல கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கணும். இதுல நான் இவ்வளவு ஓமம் எடுத்திருக்கேன். இதுல அதை நல்ல கையால வாசனைக்காக நல்ல கையால கசக்கி ஓமத்தை ஆட் பண்ணிட்டு இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நல்லெண்ணெய் தான், கண்டிப்பா நல்லெண்ணெய் விட்டு தான் செய்யணும். இந்த மோர்களி நல்லெண்ணெயில தான் செய்யணும். அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம உப்புமாக்கெல்லாம் செய்யறதை விட இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் விடணும். அதுக்கு ஊர் சந்தை செக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், பச்சை மிளகா சேர்ப்போம் இல்லையா. இதுக்காவது உப்புமா எல்லாம் செய்யறதுன்னா இதுக்கு மிளகா வத்தல், மோர் மிளகா வத்தல் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்கணும். அதுக்கு இது ஒரு நல்ல ஃபிளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இன்னொன்னு என்னன்னா இது நல்ல ப்ரௌனா ஆகணும். அதனால முதல்ல இதை சேர்த்துருவோம். நம்ம இல்லைன்னா முதலையே கடுகு போட்டா கடுகு கரிஞ்சிரும், அது வேகாது, இது பொரியாது. இது அதனால இதை முதல்ல சேர்த்துடலாம். இது லேசா செவக்க ஆரம்பிக்கும் போது கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், இதெல்லாம் செவக்கவும் இது நல்ல டார்க் ப்ரௌனா மோர் மிளகா செவக்கவும் சரியா இருக்கும். மோர் மிளகா கருப்பு ஆனாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ அது டார்க்கா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது.
இப்போ லேசாக உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் செவக்க ஆரம்பிக்குது. இப்போ கடுகு வெடிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் நல்ல செவந்தாச்சு எல்லாமே. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவை இதில் சேர்க்கணும். இது அரிசி மாவுல செய்யும் போது நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். நம்ம வந்து மில்லட் ஃப்ளோர் எல்லாமே கலந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, கம்பு மாவு திணை மாவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுனால கலர் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு, அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி, நிமிஷமா செஞ்சிடலாம். நல்லா வேகணும், அவ்வளவுதான். இப்படி நல்லா தேய்ச்சி கிண்டணும். அதை இப்போ ஒட்டாம வந்துருச்சு. இது வந்து வெந்திரிச்சா வேகலையான்னு பார்க்கறதுக்கு வந்து கையில் லேசாக தண்ணி வச்சிருக்கேன். தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் இது ஒட்டலை அப்படின்னாக்க வெந்தாச்சுன்னு அர்த்தம். அது இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் இதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு அடுப்பு அணைச்சிடலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தட்டில் நல்லா கிரீஸ் பண்ணிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை தட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை பீசஸ் போட்டாக்க அழகா அல்வா துண்டு மாதிரி வரும். அது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம பீசஸ் போட்டு பார்ப்போம். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் போட்டு, இதுக்கும் தொட்டுக்க ஒன்றும் வேண்டாம். ஏன்னா அதுலேயே நம்ம மோர் மிளகா தாளித்து கொட்டியிருக்கோம் இல்லையா, அதில் நல்ல காரம் இருக்கும். அதில் காரம் உப்பு எல்லாமே இருக்கும். அதில் அந்த மோரோட புளிப்பு இந்த குழந்தைங்களுக்கு வந்து மேலே அப்படியே சுகரோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்ல ஒரு ஃபோக்கையும் இப்படி வச்சு கொடுத்துட்டீங்கன்னாக்க ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல டிஃபன்.